ஹலோ ஃபோர்த் லெஜண்ட்ஸ். இன்னைக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்ட யாரு வைக்க போறா? ஏன் அப்டின்னா, பிரீமியர் லீக்கோட ஒரு பிக்கெஸ்ட் கிளாஷ், ஒரு பிளாக் பஸ்டர் கிளாஷ் இன்னைக்கு லிவர்பூல் வெர்சஸ் ஆர்சனல். என்னடா பிளாக் பஸ்டர்னா சொல்லிட்டு இருக்க அப்டின்னு கேட்டீங்கன்னா, எஸ் லாஸ்ட் 2 சீசனாவே லிவர்பூல் அண்ட் ஆர்சனல் 2 பேருமே அந்த டாப் 1, அந்த டாப் 2, அந்த டாப் 3 இந்த 3 பேஸ்லயுமே வந்து மாறி மாறி போயிட்டு இருக்காங்க. அண்ட் லாஸ்ட் சீசன்ல டாப் 2 அந்த டீம்ஸ் தான் லிவர்பூல் அண்ட் ஆர்சனல். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த சீசன்ல 2 டீமுமே 2 விக்டரீஸ் அண்ட் 0 ட்ரா, 0 லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 மேட்சஸ்லயுமே 2 விக்டரீஸோட வராங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து யாரு டாமினேட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ லிவர்பூல் வெர்சஸ் ஆர்சனலோட ஒரு ப்ரிவ்யூ அண்ட் டாக்டிக்ஸ் அண்ட் கீ பேட்டில்ஸ்லாம் என்னவா இருக்க போகுது, இந்த மேட்ச்ல நம்ம என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் இது இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம 60% மேல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஹிட் தட் சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் ஸ்மாஷ் தி லைக் பட்டன். அண்ட் இந்த மேட்ச்ல என்ன பிரெடிக்ஷன் சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. லிவர்பூல் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஆஃப் பிரீமியர் லீக் ஆர்னே ஸ்லாட் வந்து ஒரு பயங்கரமான ஸ்டார்ட் வந்து பிரீமியர் லீக்கு குடுத்திருக்கான் லிவர்பூல் வழியா. லிவர்பூல் வந்து போர்ன்மந்தோட ஒரு 4-2 விக்டரி அண்ட் நியூகாசலோட ஒரு 3-2 கம்பேக் விக்டரி அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் நம்ம ரியோ இங்குமோஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 16 இயர் லிவர்பூல் பிளேயர் வந்து 100th மினிட்ல வந்து கோல் ஒரு பேங்கர் கோல் வந்து ஸ்கோர் பண்ணான். அட்டாக் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு லிவர்பூலுக்கு. ஃப்ளோரியன் வர்ட்ஸ் எல்லாம் ஒரு என்ஜின் மாரி வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். பட் டிஃபென்ஸ் அங்கங்க கொஞ்சம் லீக்ஸ் இருக்கு. ஆல்ரெடி 4 கோல்ஸ் வந்து கன்சீட் பண்ணிட்டாங்க 2 மேட்ச்லயே. இன்னொரு பக்கம் ஆர்சனலோட மிக்கேல் ஆர்டெட்டா ஒரு ஃபோர்ட்ரஸ் மாரி அந்த டீம வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்கான். 6 கோல்ஸ் இதுவரைக்கும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 1-0 வெர்சஸ் யுனைட்டட் ஒரு கிரைண்டிங் விக்டரி அண்ட் போர்ன்மந்தோட 5-0ன்னு ஒரு த்ராஷிங் விக்டரி ஃபார் ஆர்சனல். ஆனா இதுவரைக்கும் 0 கோல்ஸ் தான் கன்சீடட். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஃபென்சஸ் லாஸ்ட் 2 இயர்ஸ்ல. ஒரு முக்கியமான ஸ்டாட் இன்னொன்னு என்ன அப்டின்னா, நம்ம ஆர்சனல் வந்து லிவர்பூலோட ஹோமுக்கு போய் 2012ல இருந்து வின் பண்ணதே இல்ல. லாஸ்ட்டா வந்து 2012ல தான் வின் பண்ணாங்க. அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் லிவர்பூலோட ஹோம்ல வச்சு பீட் பண்ணதே இல்ல. இன்னொரு ஸ்டாட் என்ன அப்டின்னா, லாஸ்ட் 6 கேம்ஸா லிவர்பூல் ஆர்சனல பீட் பண்ணவே இல்ல. 2 டைம்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஆர்சனல் அண்ட் 4 டைம்ஸ் வந்து டிரா நடந்திருக்கு. சொல்லப்போனா ஃபார்ம் அண்ட் ஹிஸ்டரி 2 டீமுக்குமே இருக்கு. பட் இன்னைக்கு யார் டாமினேட் பண்ண போறாங்கன்னு பார்க்கணும். கீ பேட்டில்ஸ் என்ன இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேட்டில் வந்து முகமது சாலா வெர்சஸ் ரிக்கார்டோ கேலஃபியோரி. சாலா ஆல்ரெடி 11 கோல்ஸ் வந்து ஆர்சனல் கூட மட்டுமே ஸ்கோர் பண்ணியிருக்கான். வேன் ரூனி அண்ட் ஹாரி கேன் இந்த 2 பேர் மட்டும் தான் இவனோட அதிகமா ஆர்சனல் கூட ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சாலாவோட அந்த பேஸ், ஆக்ஸலரேஷன் அண்ட் கட் இன்சைட் இதெல்லாம் ரொம்பவே டேஞ்சரஸா இருக்க போகுது. என்னதான் ரிக்கார்டோ கேலஃபியோரி இதுவரைக்கும் குட்டா இருந்தாலுமே சாலா கூட இவன் வந்து ஃபேஸ் பண்ண போறது ரொம்ப ரொம்ப பிரஷரா இருக்க போகுது. அண்ட் மார்டினெல்லி கண்டிப்பா ட்ராக் பேக்கு ஹெல்ப் பண்ணுவான். இந்த மேட்ச் அப் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்க ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். பேட்டில் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்சனலோட டெக்லான் ரைஸ் வெர்சஸ் லிவர்பூலோட அலெக்சிஸ் மெக்காலிஸ்டர். டெக்லான் ரைஸ்க்கு அண்ட் பிரீமியர் லீக்லயே இது வந்து 215th கேம். இது வந்து ஆர்சனலுக்கு ப்ளே பண்றான். அண்ட் அவனோட அந்த டாக்கிள், அவனோட அந்த கண்ட்ரோல், அந்த ஒரு கம்போஷர் இதுதான் ஆர்சனலுக்கு ஒரு ஹார்ட் பீட்டா இருக்க போகுது. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம மெக்காலிஸ்டர் வந்து ஒரு இன்ஜூரில திரும்ப வந்துட்டு இருக்கான். அவனோட விஷன் தான் லிவர்பூலோட மிட்ஃபீல்ட் டூ அட்டாக் இத வந்து அன்லாக் பண்றதுக்கு ஒரு பெரிய பெரிய வெப்பனா இருக்க போகுது. பேட்டில் நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது பிளேயர்லாம் கிடையாது. ஆர்சனலோட அந்த செட் பீஸ் வெர்சஸ் லிவர்பூலோட டிஃபென்ஸ் இதான் இருக்க போகுது. பிகாஸ் நம்ம ஆர்சனல் வந்து 2023-24 சீசன் அங்கேருந்து இன்னைக்கு வரைக்கும் 33 கோல்ஸ் வந்து செட் பீஸ்ல மட்டுமே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி கார்னர்ஸ். யூரோப்லயே இது வந்து நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்டாட். அண்ட் லாஸ்ட் 3 கேம்ஸ்லயுமே செட் பீஸ்லயும் கோல் வந்துட்டு இருக்கு கன்டினியூஸா. ஆல்ரெடி லிவர்பூலோட டிஃபென்ஸ் வந்து லாஸ்ட் சீசன்லயே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கவுண்டர்ஸ் அண்ட் கார்னர்ஸ்ல வந்து ரொம்பவே வந்து வல்னரபிளா இருக்காங்க. இந்த மேட்ச் வந்து ஆர்சனலோட கார்னர் பாம்ப்ஸ் வந்து பார்க்கறதுக்கு ரெடியா இருக்க போறோம். லிவர்பூலோட ஃபார்மேஷன் ஆல்வேஸ் 4-3-3 தான் இருக்க போகுது. ஆர்னே ஸ்லாட்டோட ஒரு ஹை பிரசிங் பிளஸ் கேஓஸ் இந்த மாதிரியான ஒரு பிளே ஸ்டைல் தான். முகமது சாலா அண்ட் கோடி கேக்போ வந்து விங்ஸ்ல வந்து ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் சென்டர்ல வந்து நம்ம ஹூகோ எக்கிட்டிகே வந்து வல்னரபிள் ரன்ஸ் அதாவது சூப்பரான ரன்ஸ்லாம் மேக் பண்ணிட்டு இருப்போம். வெர்டிகலா இருக்கட்டும் சரி, ஹரிசான்டலா இருக்கட்டும் சரி, 2 ரன்ஸுமே வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். பட் டிஃபென்ஸ்ல நம்ம ஹெரமி ஃபிம்பாங் வந்து லிவர்பூலோட ரைட் பேக் வந்து இப்போதைக்கு ஒரு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி வருவானா என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஒரு டவுட் தான். அண்ட் நம்ம பிராட்லியும் வந்து ரஸ்டியா தான் இருக்கான். ஏன்னா அதிக கேம் டைம்லாம் கிடைக்கல. அதுவும் இல்லாம சின்ன பையன். அவன் வந்து ரஸ்டியா தான் இருக்கான். லெஃப்ட்லயுமே நம்ம கர்கஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வல்னரபிள். இன்னும் வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு ஸ்டார்ட் வந்து அவனுக்கு கிடைக்கல. 2 மேட்ச்லயுமே வந்து ரொம்ப ரொம்ப ரஸ்டியா தான் அவனுமே இருக்கான். டிஃபென்ஸ்ல ஒரு மேஜர் செட் பேக் தான் ஃபார் லிவர்பூல். அண்ட் ஆர்சனலோட ஃபார்மேஷன் வந்து 4-2-3-1 தான். அந்த டிஃபென்ஸ் பிளஸ் கவுண்டர்ஸ் பிளஸ் செட் பீசஸ் இதுதான் வந்து அர்டெட்டாவோட ஒரு மேஜர் பிளானாவே இருந்திருக்கு. இந்த 2, 3 சீசனாவே. அண்ட் ஆல்சோ அவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, புக்காயோ சாக்காவுக்கும் ஒரு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி, அந்த ஒரு நீ இன்ஜுரி மாரி ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம ஓடேகார்டுக்குமே ஒரு ஷோல்டர் இன்ஜுரி. 2 பேருமே டவுட் தான். புக்காயோ சாக்கா வந்து கண்டிப்பா ப்ளே பண்ண மாட்டான். ஓடேகார்டு வந்து டவுட் தான். அண்ட் எபிரிச்சே ஈஸியா வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. அவனோட ஃபர்ஸ்ட் கேம். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து நம்ம மடுவேக்கே அவனுமே வந்து ரைட் விங்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அவனோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஃபார் பிரீமியர் லீக் வந்து இருக்குமான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மெரினோ ஒடேகார்டோட பிளேஸ வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. எஸ்ஏவுமே அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட்ல ப்ளே பண்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் ஆஃப் கோர்ஸ் நம்ம ஆர்சனலோட டிஃபென்ஸ் ஒயிட், காலிஃபியோரி, சலீபா, கேப்ரியல் 4 பேருமே சாலிடா இருக்காங்க டிஃபென்ஸ்ல. 0 கோல்ஸ் கன்சீடட் இந்த 2 மேட்சஸ்ல. பட் ஆன்ஃபீல்டோட அட்மாஸ்பியர் வந்து இவங்கள கண்டிப்பா டெஸ்ட் பண்ண போகுது. இந்த 2 பேர் மீட் பண்ணப்பலாம் லாஸ்ட்டா வந்து 198 கோல்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. எப்பலாம் அவங்க மீட் பண்ணியிருக்காங்களோ 198 கோல்ஸ் வந்து
டோட்டலாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் 4 டைம்ஸ் ஆன்ஃபீல்ட்ல நடந்த மேட்ச் எல்லாமே வந்து டிரால தான் முடிஞ்சிருக்கு. லாஸ்ட் மேட்ச் வந்து 2-2ன்னு ஒரு த்ரில்லரா இருந்துச்சு ஆன்ஃபீல்ட்ல. பட் ஆர்சனல் வந்து லிவர்பூல் கிட்ட தோக்கவே இல்ல 6 கேம்ஸா. அண்ட் இன்னொரு விஷயம் 2012லேருந்து ஆர்சனல் லிவர்பூலோட ஹோம்ல போய் வின் பண்ணதே இல்ல. இந்த எல்லா ஸ்டாட்டும் ஒண்ணா சேர்ந்து ஏதாச்சும் ஒண்ணு நடக்குமா இன்னைக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ எல்லாருமே என்ன பிரெடிக்ட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லிவர்பூல் வந்து 2-1 வின் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் முகமது சாலா டூ ஸ்கோர். ஆர்சனல் வந்து ஒரு செட் பீஸ்ல ஸ்கோர் பண்ண போறாங்க வழக்கம் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட பிரெடிக்ஷன் வந்து ஒரு 2-2 ட்ரா ஆக போகுதுன்னு நான் நினைக்கிறேன். கிறிஸ் கேவனாக் அதுதான் வந்து இந்த மேட்சோட ரெஃப்ரி. ஆர்சனலோட லாஸ்ட் 11 கேம்ஸா அவன் ரெஃப்ரி பண்ணும்போதெல்லாம் ஆர்சனல் வந்து தோத்ததே கிடையாது. ஸோ அந்த மாரியான ஒரு ஸ்டாட். பட் நம்ம ரைஸுக்கும் இவர் தான் வந்து ரெட் கார்ட் குடுத்துருக்காப்ல. ஸோ ஒரு மிக்ஸ்டான ஒரு ஸ்டாட் தான். பட் நம்மால வந்து ரெஃப்ரி பண்ணப்போலாம் ஆர்சனல் வந்து தோத்ததே இல்ல. லாஸ்ட் 11 கேம்ஸா. இது வந்து ஒரு கிரேசியான ஸ்டாட். எதுக்கும் சொல்லி வைக்கிறேன். ஸோ என்னோட பிரெடிக்ஷன்ஸ் லிவர்பூல் வெர்சஸ் ஆர்சனல் கேமுக்கு வந்து ஒரு 2-2 ட்ராவா இருக்க போகுது. அண்ட் லிவர்பூல் வந்து டாமினேட் பண்ணி 2 கோல்ஸ் அடிப்பாங்க. அண்ட் ஆர்சனல் வந்து செட் பீசஸ்லயோ இல்ல கவுண்டர்ஸ்லயோ வந்து ஒரு 2 கோல்ஸ் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்களோட பிரெடிக்ஷன் எல்லாம் எல்லாமே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் லிவர்பூல் வந்து இன்னுமே நாங்க வந்து கிங்ஸ் தான்டா உங்கள வந்து நாங்க வின் பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஒரு டாமினன்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ இன்னைக்கு நைட் வந்து அந்த மேட்ச் வந்து நம்ம லைவ்ல பார்க்க போறோம். லைவ் வாட்ச் அலாங்ல வரப்போறோம். ஸோ எல்லாருமே மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஸ்மாஷ் தி லைக் பட்டன் அண்ட் ஹிட் தி சப்ஸ்கிரைப் பட்டன். 60% மேல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் ஆன்ல வச்சுக்கோங்க. அண்ட் அன்டில் தென் லெட்ஸ் கீப் தி பால் ரோலிங்.